அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க ஒரு நியூஸ் சேனல் தான், அதாவது செய்தி சேனல். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம சொல்கிறது எல்லாமே நியூஸு இல்லை செய்தின்னு வச்சுக்கலாம். இன்னும் சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடீஸில் இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டடீஸ்லாம் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவுங்க. ஏன்னா செபி அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாருமே இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்து கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு செபி ஸ்டடீஸ்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். ஸோ எனக்கு தெரிஞ்ச செய்தியாக ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி உடனே உங்களுக்கு நியூஸ் கிடச்சிட்டே இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வழக்கமான டிஸ்க்ளைமர் முடிஞ்சுது. ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் டிவெண்ட் அறிவிச்ச கம்பெனி, போனஸஸ், ஸ்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை பைபேக்கும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா ஐபிஓ இப்போ ரீசெண்டாக ஓப்பனாக இருக்குது. அந்த ஓலா ஐபிஓ பற்றி ஒரு சின்ன குறிப்பு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் டப்பாரியா டூல்ஸு அண்ட் பிரைட்காம் குரூப், இது ரெண்டு பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அதில் பிரைட்காம் குறிப்பை பற்றின ஒரு சின்ன அப்டேட் மட்டும்தான். இந்த டப்பாரியா டூல் என்னென்னா வாங்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பட் இந்த வாங்க முடியாத ஸ்டாக்கையும் ஒரு நண்பர் விற்றுருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி விற்றாருங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 242 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 39 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் சொல்கிறது 39 கோடி, 39 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குவார்டர் 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் இது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆனது வரைக்கும் நல்ல சந்தோஷம் தான். பட் ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆகிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட், அதாவது நம்ம சிடிஎஸ்எல், 2453 ரூபா கரண்ட் பேஸு, 134 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் இயரில் பார்த்தீங்கன்னா 82% உயர்வு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிடிஎஸ்எல். குவார்டர் ஒரு 4% மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் இயர் ரெண்டுலேயுமே நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சிடிஎஸ்எல். ஸோ நல்ல ரிசல்ட்டு. எவரடி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 415 ரூபா கரண்ட் பேஸு, 29 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆனாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 18% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் இயரில். குவார்டர் பார்த்தீங்கன்னா 265% வந்திருக்கு. ஏன்னா போன குவார்டரில் ஒரு 8 கோடி, இப்போ அப்படியே 29 கோடி. ஸோ குவார்டர் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க எவரடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நல்ல ரிசல்ட் தான் எவரடி இண்டஸ்ட்ரியிலேருந்து. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட், 1612 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 245 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 23%. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். 20% மேலே சூப்பரான ரிசல்ட் தான். குவார்டர் ஒரு 7%. ஸோ இதோட டீசனான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட்டு. அமர் எல்ஐசி கிடையாது, இதை மிஸ் பண்ணிடுங்க, இதை தப்பானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராம் ரத்தன் வயர்ஸ் லிமிடெட், 424 ரூபா கரண்ட் பேஸு, 16 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 79% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் ராம் ரத்தன் வயர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டேக்ஸில் உள்ள வேரியேஷன் தான். போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் அதிகமான டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. சர்தா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2427 ரூபா, 76 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 38% உயர்ந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு நல்ல ரிசல்ட் தான், சூப்பரான ரிசல்ட் தான். ஏன்னா 38%ங்கிறது நல்ல ரிசல்ட்டு. அதே குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 11% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ குவார்டர் மட்டும்தான் வீழ்ச்சி. பட் இயர் நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது சர்தா மோட்டார்ஸோட ரிசல்ட்டு. அஃபெல் இந்தியா லிமிடெட், 1483 ரூபா கரண்ட் பேஸு, 86 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 31% வந்திருக்கு. ஸோ இயரில் 31% வந்தது நல்ல விஷயம். பட் குவார்டர் பார்த்தீங்கன்னா 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது சின்ன டவுன் தான். பட் இயரில் 30%க்கு மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் அஃபெல் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, 848 ரூபா கரண்ட் பேஸு, 17,035 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் பெரிய மாற்றம் இல்லை, ஒரே ஒரு சதவீதம் வந்திருக்கு. பட் சேல்ஸ் நல்லா 16% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் 1% வந்திருக்கு. ஸோ போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த வருஷமும். பட் குவார்டர் பார்த்தீங்கன்னா 18% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருத்தமான விஷயம். இதுக்குரிய காரணம் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கிராஸ் என்பிஐ பார்த்தீங்கன்னா 2.24 இருந்தது போன குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 2.21 குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். பட் நெட் என்பிஐ பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. போன குவார்ட்டரில் 0.57 இருந்தது, இப்போவும் அதே 0.57 தான் இருக்குது. கிராஸ் என்பிஐ மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ரிசல்ட்டு பெருசாக நல்ல ரிசல்ட் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலான ரிசல்ட்டு, இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட், 50 ரூபா கரண்ட் பேஸு,
37 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 28%. ஸோ ஈரானியரில் சூப்பரான ரிசல்ட் தான். காட்டன் கார்டில் ஒரு 14% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ ஈரானியரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. காட்டன் கார்டர் கொஞ்சம் டவுனாக இருக்குது. கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா கூடி இருக்குது. இது வருத்தமான விஷயம். போன குவார்ட்டரில் 2.51 இருந்தது, இப்போ 2.78 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.03 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 0.26 உயர்ந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ரொம்ப உயர்ந்திருக்கு. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லெபார்டரிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4,991 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 430 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரானியரில் 21% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. அதே காட்டன் ஒரு 20% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ ஒரு பக்கம் 20% உயர்வு, ஒரு பக்கம் 20% வீழ்ச்சி. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஈரானியரை மட்டும் பார்த்தா நல்ல ரிசல்ட் தான் சொல்லணும். பேங்க் ஆஃப் இந்தியா 126 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1,890 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 21%, காட்டன் கார்டில் 20% வந்திருக்கு. ஸோ ஈரானியர் காட்டன் கார்டு ரெண்டுலேயுமே 20%க்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டு. அதேமாதிரி கிராஸ் என்பிஏ 4.98 இருந்தது போன குவார்ட்டரில், இப்போ 4.62 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.22 இருந்தது, இப்போது 0.99 குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அதோட நல்ல கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் இந்தியா. சைபர் மீடியா ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 137 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1.5%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து அட்வர்டைசிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சைபர் மீடியா. பாரதிய எக்ஸகாம் லிமிடெட் 1,147 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 4 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 16 ஆகஸ்ட். செக்டர் வந்து டெலிகாம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. நம்ம ஏர்டெலோட சேர்ந்த கம்பெனி தான் இது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தான் தராங்க. சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 628 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 42 கோடியே 30 லட்சத்துக்கான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இன்னும் நல்ல பெரிய ப்ராஃபிட் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் ஈரானியரில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப் டாக்ஸ் ஆனது 24% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுனான காரணத்தினால தான் இந்த வீழ்ச்சி. இதே காட்டன் கார்டில் பார்த்தீங்கன்னா 29% உயர்ந்திருக்கு. பட் காட்டன் கார்டில் சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால 29% உயர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரானியரில் 24% வீழ்ச்சி, காட்டன் கார்டில் 29% வீழ்ச்சி உயர்வு. ஸோ நீங்கள் ஈரானியரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனான ரிசல்ட் மாதிரி இருக்குது சவிதா ஆயில் டெக்னாலஜியோட ரிசல்ட்டு. அதுமாரி பைபேக் அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 628, 675 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. இல்லை 47 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. கரண்ட் ப்ரைஸுக்கு டெண்டர் ஆஃபரில் தான் பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5,40,000 ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 36,445 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 ஆகஸ்ட். ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் நம்ம இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பைபேக்கில் எல்லா ஸ்டாக்கையும் வாங்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான சொற்பமான ஸ்டாக்கை தான் வாங்குவாங்க. ஸோ பைபேக் ஆசைப்பட்டுலாம் அந்த ஸ்டாக்கையும் வாங்கிடுறாங்க. இதை நீங்கள் வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அவ்வளோதான். செக்டர்னு பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ். பட் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட இருக்க எல்லா ஸ்டாக்கையும் அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஜி பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் 617 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 7 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட். செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட் 259 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 198 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியரில் பார்த்தீங்கன்னா 15% வந்திருக்கு. காட்டன் கார்டில் 125% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் நல்ல ரிசல்ட் தான். காட்டன் கார்டில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஓவரால் நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட். அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1 ரூபா ஒரு ஷேருக்கு. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட். கம்ஃபோர்ட் ஃபின்கேப் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 ரூபா 60 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு. 10 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4% வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 1% வருது. ஸோ பெனி ஸ்டாக்கு தந்தாப்புல பெனி ஸ்டாக் ரேஞ்சில் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. பட் இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் எக்ஸிட் வந்து இன்னும் வெளிவரல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க கம்ஃபோர்ட் ஃபின்கேப் லிமிடெட். ஸ்பேக்கிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 35. இது ஒரு பெனி ஸ்டாக் தான். 1:1 போனஸ் தராங்க. ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 14 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து அதில் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸ்பேக்கிங் லிமிடெட். கான்டில் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190. 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்காதா 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு கூடிய வரையில் வரும் அதை பற்றி டீட்டெயில். செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க கான்டில் இந்தியா லிமிடெட்.
சகஜ் சோலார் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 590. நேற்று கூட உங்களுக்கு ஆர்டர் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திரும்ப ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 16 கோடியே 3 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது தக்ஷின் குஜராத் விஜி கோ லிமிடெட். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 358 ரூபா கரண்ட் ப்ரைஸ். இவங்களுக்கு நேற்று 2 ஆர்டர் கிடச்சது. இன்றைக்கி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 கோடியே 24 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் ஹரித்வார். சமன் மெட்டாலிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 66. இவங்களுக்கு வந்து 5 கோடியே 1 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பேசரி மினரல்ஸ் மத்திய பிரைவேட் லிமிடெட். இன்டெக்ரா எஸ்என்டிஆ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 3 ரூபா 97 பைசா. ஒரு பெனி ஸ்டாக்கு எல்லாம் தெரிஞ்சக்காக. இன்றைக்குமே பெனி ஸ்டாக்குன்னு சொல்லும் போதே ரிஸ்க் கூட இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 280 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா சர்வேஸ்வர் ஃபுட் லிமிடெட், சர்வேஸ்வர் ஓவர்சீஸ் லிமிடெட், ஸ்ரீ அரியந்த் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஆயுஷ் இன்டர்நேஷனல், எஸ்எஸ் பர்ஸ், கேஷ்யூ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், தேசிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். இவங்க எல்லாமே சேர்ந்து கொடுத்த மொத்த ஆர்டரோட மதிப்பு தான் 280 மில்லியன் இந்தியன் ரூபாய். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். இதில் வந்து 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. எனக்கு கேரண்டிலாம் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது சமன்லால் சேத்தி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 236 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 6 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. பைபேக் குறித்து முன்னாடி போகணும்னு சொல்கிறாங்க. அதோட ரிசல்ட்டையும் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பைபேக் வருதுன்னு. ஏன்னா பைபேக் பார்த்திங்கன்னா சில பைபேக் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. 5 ரூபா 10 ரூபா தான் கூட கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு நம்ம விற்கிறதுக்கு நம்ம மார்க்கெட்லேயே விற்றுட்டு போயிடலாம். ஸோ நல்ல பைபேக்காக வரும்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சமன் லால் சேத்தி எக்ஸ்போர்ட்ஸ். இண்டோ கார்ட்ஸ்பின் லிமிடெட் 96 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 7 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். போனஸ் குறித்து போன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பட் போனஸ் பார்த்திங்கன்னா பெரிய போனஸ்லாம் எதிர்பார்த்துறாங்க. கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு ரிசர்வே இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கொடுத்தா ரொம்ப 4 ஷேருக்கு 1 ஷேர், 5 ஷேருக்கு 1 ஷேர் இந்த மாதிரி தான் போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னோட கணிப்பு. பட் இதெல்லாம் கேரண்டிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசர்வ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவங்க என்ன மாதிரி போனஸ் அறிவிக்காங்கன்னு. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 146 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சா அதுக்கான ரெக்கார்ட் வந்து 23 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்காங்க. டிவிடெண்ட்லாம் பெருசாக இல்லைங்க. ஒரு 50 பைசா 20 பைசா தெரிஞ்சால் டிவிடெண்ட் தருவாங்க. பட் 3 குவார்ட்டருக்கும் தர மாதிரி தெரியுது. ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த வருஷத்தில். ஸோ இது 3வது டிவிடெண்டாக இருக்கும். ஸோ வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் கிடைக்கும். ரோட்டோ பம்ப்ஸ் லிமிடெட் 673 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. ஸ்பிட்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. ஃபேஸில் இப்போ 2 தான் இருக்குது. ஸோ ஸ்பிட் பண்ணால் 1 தான் பண்ண முடியும். அது குறைஞ்ச வாய்ப்பே இல்லை. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்பிட்டு தராங்கன்னு. இந்த மாதிரி தான் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு இல்லை தான். இவ்வளோ நான் தப்பாக போட்டுக்கணும்னு தெரியல ஃபேஸ் வேல்யூவை. ஸோ செக் பண்ணிக்கோங்க. 2ஆக இருந்தால் 1 வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. செக்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஓரளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் இருக்காங்க. ரொம்ப கம்மியான டிவிடெண்ட். பட் இங்கே டிவிடெண்டை பற்றி எதுவும் சொல்ல, ஒன்லி ஸ்பிட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் கேஸ்டிங் லிமிடெட் 828 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 10 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ரெகுலராக அந்த இதை கொடுத்துட்டே இருக்காங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 10 ரூபா டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் கிரியேட்டிவ் கேஸ்டிங்லேருந்து. சந்து ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 59 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 75 பைசா. ஸோ 1 ரூபா இந்த 75 பைசா 60 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். நம்ம சந்து ஃபார்மசூட்டிக்கல்லேருந்து. ஆடி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 49 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 13 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 1 ரூபா 25 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ 49 ரூபா 1 ரூபா 25 பைசாங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டான டிவிடெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸில் இருக்காங்க. கோனார்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் 152 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 13 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னென்னா ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. அது 5 மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனி இப்படி அட்வான்ஸாகவும் சொல்லிடுறாங்க. ஸோ 1:2 ஸ்பிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதான் 5 மாற்றலாம். ஸோ அது வந்து போர்டு மீட்டிங்கில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதோட ரிசல்ட்டையும் அறிவிக்கிறாங்க 13 ஆகஸ்ட்டுக்கு. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ரோவி இந்தியா லிமிடெட் 165 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. 10 பைசா ரேஞ்சில் டிவிடெண்ட் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ. இந்த ஐபிஓ பற்றி நம்ம சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து இங்கே ஸ்ட்ராட்டஜிக் மட்டும் தான் சொல்ல போகிறேன். மற்றபடி ரெக்கமெண்டேஷன்லாம் சுத்தமாக கிடையாது. ஓப்பன் ஆகிறது 2 ஆகஸ்ட். அதாவது நேற்று ஓப்பன் ஆகிட்டு 6 ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். க்ளோஸ் ஆகிறது 6 ஆகஸ்ட்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் உங்கள் விருப்பம். ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 72 76 ரூபா. ஸோ மேக்ஸிமம் நம்ம 76 வச்சுக்கலாம். இதுக்காக மொத்த ஐபிஓ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6145 கோடி இந்த ஐபிஓ மூலமாக திரட்ட போகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அலாட்மெண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகும். ரீஃபண்ட் ஆகிறது 8ஆம் தேதி 8 ஆகஸ்ட்டில். லிஸ்ட் ஆகிறது 9 ஆகஸ்ட்டுக்கு லிஸ்ட் ஆயிடுது. ஸோ ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 72 76. ஸோ ஒரு லாட்டில் 195 ஷேர் இருக்கும்.
ஸோ இதுக்காக நீங்கள் 14,820 கொடுக்குற மாதிரி இருக்கும், பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால். இதே ஸ்மால் HNIனா 14 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். பிக் HNIனா 68 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். கரண்ட் இப்போ இன்றைக்கி வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 11%. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 11% ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சொல்லுது. இதை நான் சொல்ல. ஸோ கொடுக்காமல் செய்யலாம், கொடுக்காம மாறாமல் செய்யலாம். ஏன்னா லிஸ்ட் அதுக்குள்ளே நிறைய மாறிட்டே இருக்கும் டெய்லி. ஸோ அந்த இதில் நீங்கள் மைனஸில் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு 11% தான் சொல்லுது. ஸோ இதிலே தெரியுது ஸ்டாக் ரொம்ப இந்த ஐபிஓ ரொம்ப வீக்காக இருக்குன்னு. சில ஐபிஓலாம் 100-150 இருக்கும். இந்த மாதிரி டைம்லலாம் 30 இருக்கணும் அட்லீஸ்ட். இவங்க 11 தான் இருக்காங்க. ஸோ ஐபிஓ ரொம்ப வீக்கானது தான் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இவங்களோட ரிசல்ட் தான் இது கடந்த 2 வருஷத்துக்குள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி இது வரைக்கும் பெருசாக லாஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ் கூட்டிகிட்டே தான் இருக்க தவிர குறையலை. முதல்ல 200 கோடி லாஸ் பண்ணாங்க, திரும்ப 784 கோடி, 1472 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 1584 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ் ஆனது கூட்டிகிட்டே தான் போகுது, கடனும் கூட்டிகிட்டே தான் போகுது. ஸோ கம்பெனியானது பெரிய ஐபிஓ மாதிரி தெரில. பட் ஓலாங்கிறது எல்லாம் தெரிஞ்சது. பட் இவங்க கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் பண்ணல. ஸோ லாஸில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ ஜொமேட்டோவும் இப்படி தான் வந்திருக்கு, வந்து இப்போ தான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் அவங்க ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. ஸோ இந்த ஐபிஓ பற்றி இதான் டீட்டெயில். பட் கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிங்கிறது தெளிவாக தெரியுது. சாரி, அதுக்கப்புறம் அவங்க விருப்பம். அதுமாதிரி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, நிறைய கமெண்ட்டில் கேட்குறாங்க, நான் எவ்வளோ தான் ஐபிஓ அப்ளை பண்ணாலுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்க, அதுக்கு எதுவும் ஷார்ட்கட் இருக்கான்னு. ஷார்ட்கட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பேன்லேருந்து ஒரு ஐபிஓ வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் நிறைய டிமெட் அக்கௌண்ட் வச்சு நிறைய டிமெட் அக்கௌண்ட்டில் ஒரே பேனை கொடுத்துட்டு நீங்கள் எல்லா இதுலையுமே அப்ளை பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆக தான் வாய்ப்பு அதிகம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே டிமெட் அக்கௌண்ட்டு ஒரே பேன்லேருந்து ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். வேணால் உங்கள் நண்பர்கள், உங்கள் வீட்டில் உறவினர்கள், உங்கள் அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா இவங்க பேரில் டிமெட் இருந்தால் அவங்க அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணலாம். அப்போ வேணால் சான்சஸ் கூடும். ஏன்னா வேறு பேன்லேருந்து அப்ளை பண்ணுறனால சான்சஸ் தான் கூடுமே தவிர கேரண்டிலாம் கிடையாது. அதேமாதிரி இந்த மாதிரி நீங்கள் நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே நல்ல ஸ்டாக்கு. எல்லாம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 100, 50, 60 இருக்க ஸ்டாக்கில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் டிமாண்ட் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு லக் பேஸில் வரவே வராது. இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா டிமாண்டே இல்லாமல் இருக்குது. மேபி இந்த மாதிரிலாம் ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஐபிஓ உங்களுக்கு இமீடியட்டாக அலாட் ஆயிரும். காரணம் என்னென்னா டிமாண்ட் இல்லைனா யார் வராங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்தால் வருஷப்படி இல்லை குழுக்கள் முறையில் தான் தருவாங்க. ஸோ இதுக்கு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. எனக்குலாம் நிறைய ஐபிஓ வந்திருக்கு, நீங்கள் நம்ப மாட்டீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிது, ஏன்னா டிமாண்ட் இல்லை. அந்த கல்யாண் ஜுவல்லர் இப்போ மார்க்கெட் எங்கேயோ போயிட்டு நான் வாங்கினது 55 ரூபாய் என்னமோ ஐபிஓவில் வாங்கினேன். பட் நான் அந்த டைம்லேயே கொஞ்சம் மேலே வந்தோடனே செல் பண்ணிட்டேன். ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போதே லாஸ்ட்டில் தான் லிஸ்ட் ஆச்சு. கொஞ்சம் மேலே வந்தோடனே விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்த்தா எனக்கு வயிற்றுக்கில் தான் இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு கூட்டிகிட்டு. ஸோ இதே மாதிரி தான் ஐபிஓங்கிறது நம்ம எந்த இதில் டிமாண்ட் குறவாக இருக்கோ அந்த ஐபிஓ நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்கள். அந்த ஐபிஓ உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே டிமாண்ட் உள்ள ஐபிஓ தான், ஏன்னா லிஸ்டிங் கெயினுக்கான தான் அப்ளை பண்ண முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஐபிஓ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து லக் பேஸில் தான் கிடைக்கும். அது உங்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் வேணால் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் உறவினர் மூலியமாக அப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் சான்சஸ் வேணால் அதிகரிக்கும். பட் ஒரு பேன்லேருந்து ஒரு தடவை அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட் அட்வைஸு. ஸோ இதுதான் ஒரு சின்ன கருத்தாகவும் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப்பை பற்றி நியூஸு. 7 ரூபா 34 நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி ட்ரேடிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க போர்டு மீட்டிங் என்னென்னா 20 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க, நம்ம வர 20 ஆகஸ்ட்டில். அப்போ வந்து டிசம்பருக்கான ரிசல்ட்டை நாங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்டேட்டு. ஸோ இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தாங்க, ஒரு மாதமாக எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை கம்பெனிலேருந்து. இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 20 ஆகஸ்ட்டில் நாங்கள் போர்டு மீட்டிங் வச்சுருக்கோம். அந்த போர்டு மீட்டிங்கில் முழு ஆண்டுக்கானதெல்லாம் கிடையாது, வெறும் டிசம்பருக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ இருக்குது, ஜூன் இருக்குது, அதுக்கப்புறம் மார்ச் இருக்குது, ஜூன் இருக்குது. இந்த ஆல்ரெடி ஜூன் முடிஞ்சிட்டு. ஸோ இவங்க வந்து இப்போ தான் டிசம்பருக்கான ரிசல்ட்டை அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸு. ஸோ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய, அதாவது திங்கட்கிழமை ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்திங்கன்னா மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட், தேவியானி இன்டர்நேஷ்னல், விஆர்எல் லாஜிஸ்டிக், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஓஎன்ஜிசி, குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ், சுந்தரம் ஃபைனான்ஸ், QP லிமிடெட், பிர்ஜா இன்டர்நேஷ்னல் லிமிடெட், BEML லிமிடெட், டாடா கெமிக்கல்ஸ், மேரிகோ, பாரதி ஏர்டெல் லிமிடெட் இவங்களாம் வந்து வர திங்கட்கிழமை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பாரியா டூலை பற்றி நண்பரோட கேட்டிருக்காரு, அவர் நிறைய கேட்டிருக்காரு. ஒன்று பார்த்திங்கன்னா மானக்ஷியா டூலை பற்றி, நல்கோ இவங்களெல்லாம் வாங்கலாமான்னு கேட்குறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் ஓகேவான ஸ்டாக் மட்டும் தான் தெரியுது. நல்கோ எனக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனி மாதிரி தெரியுது. பட் நான் விற்கவும் சொல்ல. அதோட டப்பாரியா டூலையும் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நண்பர் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அது வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி தான் வாங்குறதுன்னு தெரில அப்படின்னு. இன்னொரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதை வாங்கவே முடியாது, ஏன்னா அதை யாரும் விற்க மாட்டாங்கன்னு. ஸோ இப்படி விற்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்டாக்கை ஒரு நபர் விற்றுருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பார்னு பார்த்துக்கோங்க. அந்த நபர் வேறு யாரும் இல்லை, அது நான் தான்.
என்கிட்ட ஒரு ரீசெண்டாக வீடியோ போட்டிருப்பேன் ஹவு டு பை அன்லிஸ்டட் ஸ்டாக்குன்னு. அதில் வந்து நான் டப்பாரியா டூவில் வாங்கியிருப்பது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்ன விலை கொடுத்து வாங்கினேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது 5 ரூபா 6 ரூபாய்க்கு. நான் வாங்கின ரேட்டு பெரிய ரேட்டு. ஸோ 3 ஸ்டாக்கு தான் வாங்க முடிஞ்சுது. அந்த 3 ஸ்டாக்கை வாங்கின ஸ்டாக்கை பை மிஸ்டேக்காக நேற்று 2 நாள் முன்னாடி செல் பண்ணிட்டேன். ஸோ அதில் ட்ரேடிங் ஒரு நண்பர் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து ப்ரைஸ் கூட்டிகிட்டே போகுது, ஸோ ட்ரேடிங் நடக்குது அப்படிங்கிறது. ஆமாம், கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெய்லி ஒரு ட்ரேட் நடக்கும். இன்றைக்கி 2 முந்தானத்து நேற்றுலாம் நடக்கல, பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரேட் நடக்கும். ஒருத்தர் 100 ஸ்டாக்கை விற்பார், ஒருத்தர் 100 ஸ்டாக்கை வாங்குவார், ஒருத்தர் 1500 ஸ்டாக்கை விற்றுருக்காரு, ஒருத்தர் 1500 ஸ்டாக்கை வாங்கியிருக்காரு. அந்த டேட்டில் தான் நானும் இந்த 3 ஷேரை விற்றுருக்கேன். அது வந்து ஒரு பை மிஸ்டேக்காக நடந்தது. ஸோ மொத்தமாக 1353 ஷேர் அன்றைக்கி சேல் நடந்திருக்கு. 503 ஷேரை ஒருத்தவங்க பை பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஒரு ட்ரேட் நடக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை கூட்டத்துக்காண்டி ட்ரேட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ளேயே விற்றுட்டு வாங்குவாங்க. பட் நம்மளுக்கு அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம், டெய்லி 4 கோடி 5 கோடி பேர் வாங்குறதுக்கு காத்திருப்பாங்க. பட் அது யார் கிடைக்குங்கிறது தெரியல. பட் டெய்லி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் நடந்துச்சு கடந்த ஒரு வாரமாக. 100 ஷேரு 500 ஷேரு 1000 ஷேருன்னு அதில் என்னோடய ஷேரும் பை மிஸ்டேக்காக சேல் ஆகிட்டு அந்த 3 ஷேர் அதில் சேலாக இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அது என்ன நடந்துச்சுன்னு. இது உங்களுக்கு ஒரு படிப்பணியாக இருக்கலாம். சில நேரம் இப்படி தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா அவ்வளோ விலை கொடுத்து வாங்கின ஸ்டாக்கை நான் வெறும் 15 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். நான் வாங்கின ரேட்டு என்னென்னு அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு 10,000க்கு மேலே. ஸோ 15 ரூபாய்க்கு அதை செல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு வாரமாக ட்ரேட் ஆகிட்டுனால நான் அதுக்கு ஒரு ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் நம்ம ஜீரோதா மூலமாக. பட் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் ஆல்ரெடி வச்சுருந்த 3 ஸ்டாக் இருக்குல்ல, அந்த 3 ஸ்டாக் மேலே கிளிக் பண்ணி நான் அதுலேயே ஜிடிடி ஆர்டர் போட்டேன். ஸோ அது என்னென்னா, அது ஆல்ரெடி பை பண்ண ஆர்டர் ஸ்டாக்கு. ஸோ அது செல் ஆர்டருக்கு போயிட்டு, ஸோ அந்த 3 ஸ்டாக்கை அடுத்த நாளே காலையில் செல் ஆகிட்டு, ஸோ காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த மாதிரி மெசேஜும் வந்துருந்துச்சு, யுவர் டப்பாரியா ஜிடிடி ஆர்டர்ஸ் ட்ரிகர்னு வந்துச்சு. நானும் ஒரு வேளை பை ஆகிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்கிற 3 ஷேரையும் காலி பண்ணிட்டாங்க. அதில் என்ன நான் தப்பு பண்ணதுன்னா, என்கிட்ட 3 ஷேர் தான் இருந்துச்சு. நான் அந்த ஜிடிடி ஆர்டரும் கரெக்டாக 3 தான் போட்டிருக்கேன். அது எப்படி பை மிஸ்டேக்கில் போட்டேன்னா எப்படி போட்டேன்னு தெரில. பட் ஒரு நாள் முன்னாடி போட்ட ஆர்டர் ஜிடிடி ஆர்டர். ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகி அந்த 3 ஷேரும் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எவ்வளோவா விலை கொடுத்து வாங்கின ஷேரை வெறும் 17 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து எனக்கு ஒரு பெரிய நஷ்டம். ஸோ இது வந்து நீங்கள் என்றைக்குமே ஒரு பை ஆர்டர் செல் ஆர்டர் ஜிடிடி ஆர்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. ஏன்னா பைக்கு பதிலாக சில நேரம் செல்லுக்கு போட்டுருவோம், செல்லுக்கு பதிலாக சில நேரம் பை போட்டுருவோம். ஸோ இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. இது நார்மலாக ட்ரேடிங் பண்ணும்போதும் சரி, சில நேரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை ஒரு ஷேரை செல் பண்ண போய் ஒரு ஷேரை திரும்ப பை பண்ணிட்டேன் பெரிய குவான்டிட்டியில். ஸோ அதில் என்னென்னா, நம்ம அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பை பண்ணாது. பட் அந்த டைமில் என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸும் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ நான் செல் பண்ணக்கூடிய ஸ்டாக்கை பை பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய லாஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு தப்பாயிட்டு. இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தேன். அது என்னென்னா, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க ஸ்டாக்கை ஃப்ரீஸ் பண்ணலாம். அதாவது நான் இதை விற்கவே கூடாது, இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அது திங்கட்கிழமையில் செவ்வாய்க்கிழமை அப்ளை பண்ணி அந்த திரும்ப அதே 3 ஸ்டாக்கை நான் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். டப்பரையாக திரும்ப வாங்கிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்கு, எனக்கு வேணும் அந்த ஸ்டாக்கு. ஸோ நான் 6 ஸ்டாக்காக வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ 3 ஸ்டாக்கு தான் இருக்குது. 3 ஸ்டாக் ஆல்ரெடி செல் பண்ணிட்டேன் தெரியாமல். ஸோ திரும்ப அந்த ஸ்டாக்கை திரும்ப ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் 3 ஸ்டாக்கை. ஏன்னா எனக்கு ஆசைக்கு வாங்கியிருக்கேன். அதான் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லலைன்னா, அது முழுக்க என்னோடய ஆசைக்கு தான். ஸோ அது வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்னா, அந்த ஸ்டாக்கை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறது வேணால் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஒரு வீடியோவை போடுறேன். எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள தேவையில்லாமல் எதாவது மிஸ்டேக் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ரீஸ் பண்ணுற இதாக போடுறேன். அதுமாதிரி நிறைய பேர் கேட்பீங்களா, ஓடிபிலாம் வராதான்னு. எனக்கு ஓடிபிலாம் வராது. ஏன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் வந்து இந்த இப்போ நீங்கள் டிமாண்ட் எல்லாம் புதுசாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொரோனாக்கு அப்புறம் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ண போனால் அது ஓடிபி கேட்கும். பட் பழைய இதுக்கெலாம் ஓடிபிலாம் கேட்காது. எனக்கு ஆல்ரெடி பவர் ஆஃப் அட்டர்னி வந்து ப்ரோக்கருக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிட்டே தான் இருக்கும். நாங்கள் விற்கணும்னா ஒரு நிமிஷம் செல்லுன்னு போட்டால் செல் ஆயிரும். ஸோ அதனால் அதையும் மாற்றணும். அப்படி ஒன்று பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கணும், கேன்சல் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த ஃப்ரீஸ் பண்ண ஆப்ஷனில் இதெல்லாம் நம்ம விற்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டாக்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டா நம்ம பை மிஸ்டேக்காக கூட அதை செல் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு கருத்தாக சொல்கிறேன். கொஞ்சம் பெருசாக சொன்ன மாதிரி இருக்கும். பட் என்னென்னா, இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.